சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரருடைய திருவருட்கருணையினால நம்ம தொடர்ச்சியாக திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாறை இறையருள் தேடி பகுதியில் பார்த்துட்ருக்கோம். கடந்த பதிவில் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலுக்காக ஆயத்தமாயிருக்காருன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன திருவிளையாடல் அப்படின்றத பற்றியும், நாவுக்கரசருடைய வரலாறு அடுத்து என்ன பண்ண சொல்லுது அப்படின்றத பற்றியும் நம்ம இப்போ இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் மலர்களை பறிச்சுட்டு போய் சுவாமிக்கு கொடுத்துட்டு, என் தம்பியையும் மீண்டும் உன்னுடைய அறவழிக்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லி எம்பெருமான திலகவதியார் வேண்டிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் திலகவதியாருடைய கனவுல எம்பெருமான் தோன்றி, அந்த நாளுக்கு இன்னும் ரொம்ப வெகு தூரத்தில் இல்லை, கூடிய சீக்கிரம் உன் தம்பி உன்னை தேடி என்னை தேடியும் வருவார் அப்படின்னு சொல்லி அசரீரியா கனவுல சொல்லிட்டு போயிடுறார். அடுத்ததா அந்த இடத்துல தான் ஒரு விளையாடல் ஆரம்பிக்கிறாரு. நம்ம திருநாவுக்கரசராக இருக்கக்கூடிய மருள் நீக்கியாருக்கு சூளை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய தீராத ஒரு வயிற்று வலியை கொடுக்குறாரு. அந்த தீராத வயிற்று வலியை அவர் எந்த முறையில் கொடுக்குறாருன்னா, எந்த ஒரு மருந்து சாப்பிட்டுமே அந்த வலி தீர்றதுக்கு வழி இல்லாத மாதிரியான ஒரு கொடுக்கிறார். அவரு மன்னனுடைய அன்புக்கு பாத்திரமானவர் அப்படின்றதுனால ராஜா என்ன பண்றார், தனக்கு ஒரு பிரச்சனைன்னா எந்த அளவுக்கு அதை கவனிப்பாரோ அது மாதிரியே இந்த தர்மசேனராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசருடைய அந்த வயிற்று வலிக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் கூட நிறைய மருத்துவர்களை வர வைக்கிறார். சீன தேசத்திலிருந்து, வங்க தேசத்திலிருந்து, இலங்கையிலிருந்தெல்லாம் கூட சில மருத்துவர்கள் எல்லாம் வர வைக்கிறார். உள்ளூர் வைத்தியம் முதல்ல கை கொடுக்கல அப்படின்னும் போது அடுத்தபடியாக வெளியூர் வைத்தியம். இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், நமக்கே ஒரு உடம்புக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா முதல்ல உள்ளூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை நாடுறோம். அங்கே ஒன்றும் சரிப்படாது அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணுறோம், அடுத்த கட்டம் கொஞ்சம் பெரிய இடம்னு பார்க்குறோம். அதுலேயும் சரிப்படலைன்னா வெளிநாடுகளுக்கு போகணும்னு சொல்லி, அந்த மாதிரி அவர் ராஜா அப்படின்றதுனால அவர் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் இங்கே வர வைக்கிறார். பல்லவ மன்னன் வர வச்சு நிறைய மருந்துகளும் நிறைய மாத்திரைகளும் சூரணங்கள்னு சொல்லக்கூடிய மூலிகை பொடிகள் என்னென்னவோ கொடுக்குறாங்க. எதுலேயுமே அவருக்கு குணமாகலை. இருக்க எந்தெந்த மருந்துகள் சாப்பிடுவாரோ சாப்பிட தான் அந்த வலிகள் எல்லாம் இன்னும் ஜாஸ்தியாகுது, இன்னும் அதிகரிக்குது. அவரும் சரிதோ இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடணும், முதல்ல வாரங்கள் கலந்து நாட்கள் கடந்து வாரங்கள் கடந்து அடுத்து மாதங்களும் கடந்தது, வருஷங்களும் கடக்க ஆரம்பிச்சது. வருஷங்களாகவே அந்த வயிற்று வலி தீரது. அவரும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டார். கடைசி கட்டம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்மளுடைய வாழ்நாள் நம்ம தள்ள முடியாது, நம்மளுடைய கட்டம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் எல்லாம் கூட அவருக்கு வர ஆரம்பிச்சிடுது. விரக்தியில் அவரும் ராஜா கிட்ட என்னுடைய காலம் முடிய போகுது அப்படின்னு கூட சில சமயங்களில் கஷ்டப்பட்டு பேசுகிறார். இதெல்லாம் கேட்கும்போது பல்லவ மன்னனுக்கு ரொம்பவும் வருத்தமாகவும் இருக்கும். ஏன்னா தன்னுடைய அன்புக்கு ஒரு பாத்திரமான ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருந்தும் நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் அவரையும் தாக்குது. ஏன்னா அவரு 1000 அரசவையிலிருந்து ஒரு தனக்கு அறிவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக வச்சிருந்தாலும் கூட அவர் ஒரு சிறந்த நண்பராகவே தன்னை பாவிச்சு வச்சிருக்காரு. யாருன்னா நாவுக்கரசர். அப்படி பார்க்கும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டப்படுறார். இப்படியாக ஒரு நாள் திருநாவுக்கரசர், சரி நம்மளுடைய எப்படியும் நம்ம சாப்டர் க்ளோஸ், நம்ம முடிய போகுது நம்மளுடைய வாழ்நாள், அதுக்குள்ள கடைசியாக ஒரு முறை போய், ஏன்னா வருஷக்கணக்காகல அன்னைக்கு கடைசியாக என்னைக்கு திருவதிகளை விட்டுட்டு போனாலும் அதுக்கப்புறம் மீண்டும் தன்னுடைய அக்காவை அவர் பார்க்கல. அதனால நம்ம போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவர் மனசுல தோணுது. அது மன்னர்கிட்டையும் அதுக்கு பர்மிஷன் வாங்குறாரு. அவரும் சரி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அதன் பிறகு அங்கிருந்து திருவதிகையை நோக்கி அவர் கிளம்புறார். அங்கிருந்து நடையாவே நடந்தே திருவதிகை சேர்றார்.
வந்து தன்னுடைய அக்கா எங்கன்னு முதல்ல போய் அந்த நந்தவனத்தில் தேடுறாரு. ஏன்னா அக்கா அந்த நந்தவனம் தான் வச்சு அங்கே பூக்களை பறித்து இறைவனுக்கு கொடுக்கறது தான் வேலையாக வச்சுட்டு இருக்கான்றது அவருக்கு தெரியும். ஆகையினால அவர் முதல்ல போய் நந்தவனத்தில் தேடுறாரு. நந்தவனத்தில் அங்கே அக்கா இல்லை. வெளியில் அங்கங்கே விசாரிக்கிறார். இங்கே திலகவதியார்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க எங்கன்னு கேட்கும்போது அவங்க மலர் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இவரும் வெளியிலேயே உட்கார்ந்துருக்கார். ஏன்னா அவர் சமண சமயத்தை சார்ந்ததுனால அவருக்கு இறைவன் மேலே எந்தவித நாட்டமும் இல்லை. ஆகையினால அவர் சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி வெளியிலேயே உட்கார்ந்துருக்கார். வெகு நேரங்களாகியும் அவங்க வரலை. சரி, என்னதான் பண்ணலாம், ஒருவேளை உள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்ற எண்ணமும் அவருக்கு தோணுது. எந்திரிக்கிறாரு, ஆனால் உள்ளே போகணுன்றது இல்லை அவருக்கு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே காத்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்கார்றாரு. அவர் எந்திரிச்சிட்டு மீண்டும் உட்காரும் போதெல்லாம் அந்த வலி இன்னும் கொடுமை அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் சுத்தமாக அவரால் ஒன்றுமே முடியல. அவ்வளோதான், நம்மளுடைய உயிர் இங்கேயே போனால் அவருக்கு அக்கா முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி போனாலும் போயிடுமோ என்னவோ, உள்ளே போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளாரே போகிறார். போகிற இடத்துல என்ன நடக்குதுன்றதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சிவாய நமः.